ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்ரத் ப்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நந்தி ஹில்ஸ். ஸோ பெங்களூரில் வந்து நந்தி ஹில்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸு. ஸோ நான் அதோட கிளிப்பிங்ஸ்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக அங்கே நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். அது மேலே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ வழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சீனரிஸு, அந்த மரம், இந்த நேச்சுரல் சீனரிஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கங்கே குரங்குங்களும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கூட்டம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் ஒரு பாயிண்டில் வந்து வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வண்டியை வந்து ஒரு 20 வண்டி 10 வண்டி அந்த மாதிரி கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளே விடுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த நியூ இயர் டைம்லலாம் போகிறீங்க அப்படின்னா கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போங்க. காலையிலேயே போகிறீங்க, சன்ரைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து இன்னும் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. இப்போ அந்த ஆர்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த உள்ள என்ட்ரன்ஸ் வந்துட்டு வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஷட்டில் மாதிரி ஒரு பஸ் வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம காசு கொடுத்து தான் போகணும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வியூ பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் நம்ம எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வருது. நீங்கள் அந்த நடந்து வர்றதுக்கும் ஒரு பாத் இருக்குது. அது போனீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே கவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து அந்த ஷட்டில் பஸ் ஏறிட்டு நாங்கள் மேலே டாப்பில் வந்துட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு. ஒரு 2-3 சின்ன சின்ன அந்த காலத்து கோயிலுங்க இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரான உடனே இந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம். அந்த கோயிலுங்க வந்து இந்த யோகானந்தீஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காமிச்ச கிளிப்பிங்ஸ் தான் வந்து சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மேப்பை வச்சுட்டு இந்த இதில் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த சீனரிஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா பார்க்கலாம். எங்களால் வந்து ரொம்ப நடக்க முடியல, அதனால் நாங்கள் ஒரு ஹாஃப் சர்க்கிள் தான் வந்து நடந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பாலார் அந்த அது வந்து வர இடம், அதுக்கப்புறம் நிறைய கோயிலுங்க இந்த மாதிரிலாம் சில இடம் போட்டிருந்தாங்க. பட் எங்களால் வந்து ஃபுல்லாக நடக்க முடியல. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டேஜஸ்ஸு. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி வியூஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஸோ இந்த இடத்துல போகிறப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இதெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சால் நல்ல ஃபால்ஸ் மாதிரி தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட பாருங்கள், நாங்கள் போகிறப்போ ஒரு 10-10:30 இருக்கும். அப்போயே வந்து பாருங்கள் ஓரளவு எல்லாம் மேகமூட்டமாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து காட்டேஜஸ். ஸோ இதை தாண்டி வந்தோம் அப்படின்னா திப்பு சுல்தானோடைய ஒரு பேலஸ் மாதிரி. சம்மரில் வந்து இங்கே வந்து அவர் தங்கியிருப்பாராம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குளம் இருக்குது. இது வந்து புஷ்கரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இதை ஆமை பார்க்கலாம். அதில் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஆமை உங்களுக்கு தெரியும். நடு அந்த குளத்துல வந்து ஆமை இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா தான் அந்த திப்பு சுல்தானோடைய அவங்க வந்து இந்த வின்டர் சீசனில் சம்மர் சீசனில் வந்து இங்கே வந்து தங்கிப்பாங்களாம் அந்த குளிருக்காக. இங்கே இந்த போர்டு உங்களுக்கு படிச்சிங்கன்னா தெரியும், திப்பு சுல்தானோடைய சம்மர் ரெசிடென்ஸ். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கல்லில் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு செம்மண் கலரில் ஒரு மாதிரி பெயிண்ட் அடித்து ஒரு மாதிரி அவங்க கதவெல்லாம் வேறு மாதிரி கதவு வச்சு அது வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த கதவெல்லாம் வந்து இப்போ அவங்க வச்சது. இதுதான் வந்து அவங்க கட்டினது, இந்த கல் தான். இதுக்கு மேலே இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் அவங்க அடிச்சிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. ஸோ இதை தாண்டி இன்னும் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீரபத்ர சுவாமி கோயில் வருது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நடந்து போகணும். சீனரிஸ்லாம் சூப்பராக இருக்குது. நாங்கள் இதோடு வந்து நிறுத்திக்கிட்டோம். உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் ரவுண்டுமே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கோயிலுங்க, நிறைய பார்க்க வேண்டிய இடம்லாம் இருக்குது. அந்த யோகானந்தேஸ்வரர் கோயிலில் வந்து ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தோட கிளிப்பிங்ஸ் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.